முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு வீடுகளை வாடகைக்கு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு வீடுகளை வாடகைக்கு கொடுக்க மார்க்க ரீதியான எந்த தடையும் வரவில்லை. இதில் நமக்கு ஒரு சிந்தனை ஏற்படலாம். அங்கே அதாவது அல்லாஹ்வை அல்லாதவர்களை அவர்கள் வணங்க வாய்ப்புண்டு அப்படின்கின்ற ஒரு சிந்தனை என்ன செய்யலாம், ஏற்படலாம். நிச்சயமாக அவர்கள் அல்லாதவர்களை அங்கே வணங்கலாம். நம்ம நிபந்தனை போட்டு கொடுக்குறோண்டா நிபந்தனை போட்டு கொடுக்கலாம், அதில் தடை இல்லை. ஆனால் அல்லாதவர்களை அவர்கள் வணங்குவார்கள் என்பதற்காக நம்ம வீடுகளை, அதாவது உலக ரீதியாக நம்ம வளமையாக ரெண்ட்டுக்கு கொடுத்து கொள்றதை தடை செய்கிறதுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை. குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தான் அதை நாம் என்ன செய்யணும், அணுகணும். முஸ்லீம் அல்லாதவருக்கு, அதாவது அன்தபர்ருஹும் வதுக்ஸிது இலைஹிம், அவர்களுக்கு நன்மை செய்வதையோ அவர்களுக்கு நேர்மையாக நடந்து கொள்வதையோ அல்லாஹு தாலா தடை செய்யவில்லைன்னு குர்ஆனில் அல்லாஹு தாலா சொல்கிறான். எனவே அந்த அடிப்படையில் அவர்களுக்கு ஒரு வீடு கூலிக்கு கொடுக்கறது, ஒரு வீட்டை கட்டி கொடுக்கறது, அவருக்கு ஒரு நிலத்தை கொடுக்கறது, அதை உதவி செய்கிறதுன்றது மார்க்க ரீதியாக ஒரு தடை கிடையாது. நம்ம நேரடியான உதவி தான் மார்க்க ரீதியாக தடை. அவர்களுக்கு சிலை வணங்குவதற்கு நம்ம வசதி செஞ்சு கொடுக்கறது, அல்லது சிலையை செஞ்சு கொடுக்கறது, அதுக்கு வழிகாட்டுறது, இதுதான் நம்ம தடையை தவிர ஒரு முஸ்லீம் அல்லாதவர் முஸ்லீம் அவருடைய வீட்டை ரெண்ட்டுக்கு எடுத்து அவர் அதில் இயல்பாக வாழ்கிற மாதிரி வாழ்ந்தார் என்று சொன்னால், அவருடைய மதத்தை பேணிக்கின்னு அவர் வாழ்கிறாரு என்றால் அது மார்க்க ரீதியாக தடையாக என்ன செய்யாது, அது வராது. ஆனால் என்ன முக்கியம் என்று சொன்னால், மார்க்கத்துக்கு முரணானவைகளை பிரச்சாரம் செய்யக்கூடிய இடமாக, வியாபாரம் செய்யக்கூடிய இடமாக அது மாறிவிட்டால் அப்போ நம்ம அதுக்கு துணை செய்கிறோம் என்று வரும். அவர் இயல்பாக ஒரு முஸ்லீம் இல்லாதவர் இயல்பாக எப்படி இருப்பாரோ அப்படி இருக்கிறார் என்று சொன்னால் அதுக்கு மார்க்க ரீதியான எந்த விதமான தடையும் இல்லை. அதை நம்ம தாராளமாக என்ன செய்யலாம், அப்படி கொடுக்கலாம். அதே நேரம் முஸ்லீம் ஒருவர் வீடு கேட்குறாரு, அவர் நியாயமான ரேட்டுன்னு சொல்கிறாரு, மார்க்க ரீதியாக உள்ளவர், அதை மீறி கொண்டு நம்ம முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு கொடுத்தல் என்பது பொருத்தமற்ற ஒரு செயல்பாடு. இதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அவர் முறையான பணத்தையும் தருவதற்கு தயாராக இருக்கிறார், முஸ்லீமான சகோதராக இருக்கிறார். அவர் இருந்தால் அவர் அல்லாஹ்வை தௌஹீத் பண்ணிக்கின்னு அவர் இருப்பார். அப்படி இருந்து நம்ம முஸ்லீம் அல்லாதவர்களை விரும்பி கொடுக்கக்கூடிய தன்மை வருமாக இருந்தால் இது பிழை. அப்படி அல்லாத நேரத்தில் சாதாரணமாக நம்ம எல்லாரும் சேர்ந்து வாழ்கிற இடத்துல இந்த மாதிரி ஒரு ரெண்ட்டுக்கு அவங்க கேட்பாங்களாக இருந்தால் அதில் கடைகளை வாடகைக்கு கொடுக்கலாம், வீடை வாடகை கொடுக்கலாம், அதில் தடை கிடையாது.